விஜயநகர அரசு பின்னர் பேரரசாக உருவாக்கப்பட்டது. விஜயநகர அரசு உருவாக்கப்பட்டதே தென்னிந்தியாவின் இடைக்கால வரலாற்றின் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வளர்ச்சி. சங்கம வம்சத்தின் ஹரிகரர் மற்றும் புக்கர் ஆகிய இரு சகோதரர்களால் இவ்வரசு பார்த்தீங்கன்னா நிறுவப்பட்டது. அப்போது விஜயநகர அரசு யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னா ஹரிகரர் மற்றும் புக்கர் ஆகிய இரு சகோதரர்களால் நிறுவப்பட்டுச்சு. இவங்க தான் சங்கம வம்சத்துடைய முதல் அரசர்கள். சங்கம வம்சத்தின் முதல் அரசர்கள் யார் அப்படின்னா ஹரிகரர் மற்றும் புக்கர். துங்கபத்ரா நதியின் தென்கரையில் புதிய தலைநகரம் ஒன்றை உருவாக்கி அதற்கு விஜயநகரம் என பெயர் சூட்டினர். விஜயநகரம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா வெற்றி நகரம் அப்படின்னு பொருள். ஹரிகரர் புக்கரும் துங்கபத்ரா நதியின் தென்கரையில் புதிய தலைநகரம் ஒன்றை உருவாக்குனாங்க. அந்த தலைநகருக்கு பேர் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா விஜயநகரம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. விஜயநகரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வெற்றி நகரம் அப்படின்னு தான் அர்த்தம். அப்புறம் கிபி புதாண்டுக்கு பிறகு 1336 ஹரிகரர் அரசராக முடிசூட பெற்றார் இந்த விஜயநகரத்துக்கு. சங்கம வம்ச அரசர்கள் விஜயநகரை சுமார் 150 வருடங்கள் ஆட்சி செய்தனர். இந்த சங்கம வம்சத்தை சார்ந்தவர்கள் தான் இந்த ஹரிகரர் அப்புறம் புக்கர் அப்படிங்கிறவங்க. பின்னர் வந்த சாலுவ வம்ச அரசர்கள் குறுகிய காலம் தான் ஆட்சி செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறமா ஆட்சி செய்தவர்கள் தான் இந்த துளுவ வம்ச அரசர்கள். விஜயநகர அரசர்களுள் மாபெரும் அரசரான கிருஷ்ணதேவராயர் இவ்வம்சத்தை சார்ந்தவர். எந்த வம்சம்? துளுவ வம்சத்தை தான் சார்ந்தவர். அப்போது விஜயநகர அரசர்களுள் மாபெரும் அரசரான கிருஷ்ணதேவராயர் எந்த வம்சத்தை சார்ந்தவர் அப்படின்னா துளுவ வம்சத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லணும். அப்புறம் இங்கே பாருங்கள், பாக்ஸ் பண்ணி ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன தகவல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அரசு மற்றும் பேரரசு இந்த இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அரசு அப்படின்னா ஒரு அரசரால் அல்லது அரசியால் ஆளப்படுற ஒரு நாட்டை அரசு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பேரரசுனா என்னென்னா ஒரு அரசரால் அல்லது அரசியால் ஆளப்படும் பல நாடுகளை கொண்ட ஒரு பெரும் நிலப்பரப்பை தான் பேரரசு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா இதிலே சொல்லிட்டாங்க பாருங்கள், ஒரு அரசரால் அல்லது அரசியால் ஆளப்படும் ஒரு நாடை அரசும்பாங்க. அதே ஒரு அரசரால் அல்லது அரசியால் ஆளப்படுற பல நாடுகளை கொண்ட ஒரு பெரும் நிலப்பரப்பு தான் பேரரசு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நிறைய அரசர்கள் வருவாங்க, என்ன சொல்லுவாங்க, பேரரசே அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட பார்த்திங்கன்னா நிற்பாங்க இல்லைங்களா, கும்பிட்டு நிற்பாங்க. அப்படின்னா என்ன, அவங்க அரசர் தான், இருந்தாலும் அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க தான் இந்த அரசர்கள் எல்லாமே சிற்றரசர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் தான் பேரரசர், இவங்க தான் அரசர். ஒரு நாட்டை மட்டும் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னா அவங்க பார்த்திங்கன்னா அரசர். அதாவது பல நாடுகளை ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னா அவங்க பேரரசர் அப்படின்னு பொருள். இதுதான் அரசுக்கும் பேரரசுக்கும் இருக்கிற வித்தியாசம். அதாவது என்னென்னா இப்போது ஒரு அரசர் இருக்கார், அந்த அரசர் ஒரு நாட்டு மேலே பார்த்திங்கன்னா படையெடுத்து போகிறார். அந்த நாட்டு மேலே படையெடுத்து போய் அந்த நாட்டை வென்றுட்டார். வென்ற பிறகு அந்த அரசர்கிட்ட ஒரு ஒப்பந்தம் போடுறார். நீங்கள் உங்கள் நாட்டை ஆட்சி செய்யுங்க, ஆனால் என் கீழே தான் நீங்கள் ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொன்னார்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு கீழே கப்பம் கட்டிட்டு தான் அந்த அரசர் ஆட்சி செய்யணும். அந்த வீழ்ந்தவர் பார்த்தீங்கன்னா அரசர், வீழ்ச்சி அடைய செய்தவர் வெற்றி பெற்றவர் பார்த்தீங்கன்னா பேரரசராக ஆவார். ஏன்னா அவர் இன்னொரு நாட்டை பிடிச்சிட்டார் இல்லைங்களா. ஒன்றுக்கும் மேற்பட்ட பல நாடுகளை ஆட்சி செய்கிறவங்க தான் பேரரசர். ஒரு நாட்டை ஆட்சி செய்தவர் அரசர். பேரரசாக விரிவடைந்த போது, விஜயநகர பேரரசு பேரரசாக விரிவடைந்த போது தெற்கே இருந்த ஹொய்சால அரசும் தமிழக பகுதியில் இருந்த அரசுகளும் விஜயநகர அரசுகளோடு இணைத்து கொள்ளப்பட்டன. பேரரசாக விரிவடைந்த போது இப்போ தான் சொன்னேன் சரிங்களா, ஒரு நாடாக இருந்தால் அது அரசு, பல நாடாக இருந்தால் அது பேரரசு. இது இப்போ விஜயநகர பேரரசாக விரிவடைந்த போது தெற்கே இருந்த ஹொய்சால அரசும் தமிழக பகுதியில் இருந்த அரசுகளும் விஜயநகர அரசோட இணைத்து கொள்ளப்பட்டன. விஜயநகர அரசர்கள் தொடர்ந்து பாமணி அரசுகளோடும் சமயம் சார்ந்த அரசுகளான கொண்டவீடு மற்றும் ஒரிசாவோடும் தொடர்ந்து போர்கள் செய்து கொண்டிருந்தனர். இந்த விஜயநகர அரசர்கள் கம்முன்னு இருக்காமல் பாமணி அரசர்களோடையும் அப்புறம் கொண்டவீடு அப்புறம் ஒரிசாவோடையும் தொடர்ந்து போரிட்டுக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில் என்ன போயிடுச்சுன்னு பாருங்கள். கிபி 1565 தலைக்கோட்டை போரில் தக்கான சுல்தான்களுடைய கூட்டுப்படையினர் விஜயநகரம் பார்த்திங்கன்னா தோற்கடிச்சிட்டாங்க. யார் விஜயநகரை தோற்கடித்தாங்க அப்படின்னா தக்கான சுல்தான்களின் கூட்டுப்படையினர் விஜயநகரை தோற்கடிச்சிட்டாங்க. இது எந்த போரில் நடந்திருக்கு? கிபி 1565 நடந்த தலைக்கோட்டை போரில் தான் பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வு நடந்திருக்கு. விஜயநகர பேரரசர்கள் இதுக்கப்புறமா தங்கள் தலைநகரை தெற்கே உள்ள பெனுகொண்டாவிற்கும் கடைசியாக பார்த்திங்கன்னா திருப்பதி அருகே உள்ள சந்திரகிரிக்கும் பார்த்திங்கன்னா மாற்றிக்கிட்டாங்க. வீழ்ச்சி அடைஞ்ச உடனே என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் நவுந்து அப்படியே போயிட்டாங்க. நவுந்து போய் என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு பெனுகொண்டாவுக்கு போயிருக்காங்க. கடைசியாக என்ன பண்ணிட்டாங்க, திருப்பதிக்கு பக்கத்தில் இருக்க சந்திரகிரிக்கு போயிட்டாங்க. இறுதியாக இந்த விஜயநகர பேரரசு பார்த்திங்கன்னா 17ஆம் நூற்றாண்டோட இடைப்பகுதியில் முற்றிலுமாக வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. அதாவது இறுதியாக பேரரசு அதில் மீதி இருந்த பகுதிகள் எல்லாமே
இதான் சொன்னல, வீழ்ச்சி அடைஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பெனுகொண்டாவுக்கு போனாங்க, அதுக்கப்புறமா சந்திரகிரிக்கு வந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா. கடைசியாக அதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கொஞ்சம் கூட மீதி இல்லாமல் அதில் மீதி இருந்த பகுதிகள் எல்லாமே 17ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா விஜயநகர பேரரசுடைய வளர்ச்சியும் வீழ்ச்சியும்.